இந்த பதிவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட இரண்டாவது கேள்விக்கான பதிவு. அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸ், அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களால எப்படி சார் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ண முடியும், வளர முடியும், ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களோட கேள்வி. இந்த கேள்வி நம்ம படிக்கும்போதே என் மைண்டில் வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் நல்லா நினச்சி பாருங்க, இன்னைக்கு கொடி கட்டி பறக்கிற எல்லாருமே பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. ஆரம்ப காலத்தில் அந்த வலியும் அந்த வேதனையும் தான் அவங்களை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கு. ஓகே, ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. தீருபாய் அம்பானி பெட்ரோல் போட்டுருந்தவர் இன்னைக்கு யாருன்னு யோசிச்சு பாருங்க. அறிஞர் அண்ணா எந்த குடும்பத்திலிருந்து கஷ்டப்பட்டு வந்தவங்க. டாக்டர் எம்ஜிஆர், எம்ஜி ராமச்சந்திரன் நடிகர் மட்டும் இல்லை, தமிழகத்துக்கே முதலமைச்சரானார். அவர் எந்த குடும்பத்திலேருந்து வந்தாங்கன்னு யோசிச்சு பாருங்க. கஷ்டப்படுற ஏழை குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான் எம்ஜிஆர் ஆகட்டும், சிவாஜி ஆகட்டும், ஏன் இன்னைக்கு கலக்கிட்டு இருக்கிற ரஜினிகாந்த். எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க ஒரு படத்துக்கு, என்ன வாழ்க்கை வாழ்றாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்கள எங்கேருந்து வந்தவங்க? சாதாரண மிகச்சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவங்க. ஏன்னா மிகச்சாதாரண குடும்பத்திலேருந்து வர நம்மள மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான் அந்த வெறி, அந்த வலி, அந்த வேகத்தை கொடுக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி கிளாஸ் வந்து எப்படி நம்ம வந்து கன்சிஸ்டண்டாக வளர்ந்துன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கு ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். உங்களை மண்ணில் புதைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பிணமாகணுமா விதையாகணுமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் பிணமான மக்கி போயிடுவோம், விதையான எவ்வளோ பெரிய சேராக இருந்தாலும் மண்ணுக்குள்ளே அழுத்தினா கூட நாம் வளர்ந்து வீரியமாக நிற்போம். ஸோ நாம் நம்மளை எப்படி கொண்டு வரோங்கிறது மட்டும்தான் இருக்கே தவிர நம்மளுடைய சூழ்நிலை அதுக்கு காரணம் இல்லை. சூழ்நிலை எதுக்கு காரணமாக இருக்கும்னா, நீங்கள் பெருசாக ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற ஒரே சூழ்நிலை ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றது தான். பெயின் கிவ்ஸ் ஆல் கெயின். இதன் மூலமாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது தான் நாம் புது புது விஷயங்களை பேச முடியுது. அதனால் பார்க்குறவங்க தாராளமாக உங்களுக்கு தேவையான கமெண்ட்ஸை கொடுங்க. நாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணுவோம். வாழ்த்துக்கள்.